அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடளாவிய சேவை போட்டி பயிற்சிகள் சில கோள்வற்ற விண்ணப்பங்கள் கோரப்பட இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதே நேரம் எதிர்வரும் வாரம் லோக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெற இருக்கிறது. அதே நேரம் ஏற்கனவே விண்ணப்பம் கோரப்பட்டிருக்க கமநல சேவை உத்தியோகத்தர் மற்றும் இறைவரி திணைக்கள உத்தியோகத்தர் போன்றவற்றுக்கான பயிற்சிகள் ஆகஸ்ட் மாதம் A-level பயிற்சிகள் நடைபெற இருப்பதால செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிறது. அதே நேரம் கிழக்கு மாகாணத்தின் MSO எக்ஸாமுக்கும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. வேறு மாகாணங்களுக்கும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்வாறா இருந்தாலும் எந்த பரீட்சையா இருந்தாலும் ஐக்யூ பேப்பர் என்றது ஒரு வினாத்தாளாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த வினாத்தாளுக்கு ஏற்ப நாங்கள் தயாராக வேண்டிய தேவை இருக்கு. பெரும்பாலும் எல்லா வகையான வினாத்தாளையும் ஒரு சீரான பொது கட்டமைப்பு கொண்டு இருக்கும். சிறிய சிறிய வேறுபாடுகளோடு அவை காணப்படும். உதாரணமா இப்ப ஒரு SLASக்கு விண்ணப்பம் கூறப்பட்டால் இந்த முதல் வருகிற 5 வினாக்களும் அதோடு சார்ந்ததாகவும், ஆசிரியர் தேவைக்கு விண்ணப்பம் கூறப்பட்டால் அதோடு சார்ந்ததாகவும் ஒரு வினா அல்ல 2 வினா வரும். ஆனா மிச்ச வினாக்கள் அனைத்தும் பொதுவானதாகத்தான் இருக்கும். இப்ப பல்வேறு பயிற்சிகள் எழுதின அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இல்லை என்று சொன்னால் பயிற்சி எழுதிகளோடு கலந்துரையாடினீர்களா தெரியும். அதே நேரம் பின்னுக்கு வருகிற வினாத்தாள் கட்டமைப்புல தகவல் ஒழுங்கமைப்பு வினா 3 அல்லது 4, அதே மாதிரி கணிதம் சார்ந்த வினாக்கள் 5, புலக்காட்சி சார்ந்த படங்களோட வார வினாக்கள், கூற்று காரணங்கள் அல்லது 2 கணியங்களுக்கு இடையிலான தொடர்புகளை ஒப்பிடுதல் போன்ற வகையில கொஞ்சம் வசன நடையில், அதாவது நீங்கள் வாசிச்சு கிரகித்து விடையெழுதக்கூடிய மாதிரி தான் இப்போதைய வினாத்தாள்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு ஒரு வினாத்தாளை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த வினாத்தாளை எவ்வாறு அணுகுவது என்பது சம்பந்தமாக இன்றைக்கு என்னுடைய வழிகாட்டல் அமைந்திருக்கும். எப்பவும் ஒரு ஐக்யூ பேப்பர் உங்களை கையில கிடைச்சால் இப்படி மேலோட்டமா பார்க்கிறது. ஏன் மேலோட்டமா பார்க்கணும்னு சொல்றேன்னா, நாங்கள் கற்ற விடயங்கள் இருக்கிறதா அல்லது தகவல் ஒழுங்கமைப்பு வினா இருக்கிறதா அல்லது எண்கோலங்கள் இருக்கிறதா இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கிறதான்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு எது எங்களுக்கு இலகுவானது என்று தோன்றதோ அந்த வினாவிலேருந்து நீங்க செய்ய தொடங்கும். அப்ப முதலாவது வினாவிலேருந்து தான் செய்யணுன்ற தேவையில்லை. ஏன்னா அந்த வினாத்தாள்ல தான் நீங்க விடை எழுத போறீங்க. ஆகவே நீங்கள் எந்த வினாவிலேருந்து தொடங்கலாம், அது உங்களுடைய தேவை. இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி ஒரு ஒழுங்கு இல்லை. ஆனால் நான் கடினமான வினாக்கள் அல்லது சில வினாக்களை அணுகுவதில் இடர்பாடுகள் இருக்கும் என்றால் அந்த வினாவைத்தான் வகுப்புல விளங்கப்படும். ஆனா எக்ஸாம் கோல்ல நீங்க மாறி செய்யணும். இது சுகமான வினாவோ அதுல இருந்துதான் போகும். அப்பதான் நீங்கள் பரீட்சையில வெட்டு புள்ளி அல்ல சித்தி புள்ளியே பெறலாம். கஷ்டமான வினாவை தொடங்கினீங்கன்னா நேரம் வீணா போகும். அப்ப இலகுவான வினாக்களாக ஒரு 25 அரைவாசி வினாவை செய்திடும். அதுக்கு பிறகு கடினமான வினாக்களுக்கு போகும். இப்ப பாருங்க, நான் இந்த வினாத்தாள் ஏற்கனவே என்னுடைய வகுப்புகள் இணைந்து இவ்வாறான ஒரு வினாவை அணுகியிருப்பினர். இருந்தாலும் மீளவும் அந்த வினாவை அணுகிற முறையை சொல்லி அங்க போகும். பாருங்க, இது ஒரு போதும். முதல் ஒரு படம் தந்திருக்கணும், எல்லாமே நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்த படம் கேட்டு இந்த வினா 2 வகையா செய்யலாம். ஒன்று கூட்டல் வரும், இன்னொன்று பெருக்கல் வரும். முந்தி பெருக்கல் செய்தால இன்றைக்கு கூட்டல் எல்லாம் வரும். இன்றைய தந்திருக்க கூட்டல் எப்படி என்று பாருங்க. முதல் இந்த படத்துல பாருங்க, எல்லா இலக்கமும் தந்திருக்கு. அப்ப நாங்கெல்லாம் தொடர்பை கட்டி எழுப்ப வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறோம் என்றதை நாங்கெல்லாம் கண்டுபிடிக்கும். யாராவது சொல்லுங்க, இதை பார்க்கிற பொழுது என்ன செய்திருக்கின்ற ஏதாவது
கணிதச்செய்கள் என்னென்ன பயன்படுத்தி இருக்கு கதைக்கிறது சவுண்ட் வருதுதான். சவுண்ட் வருதுதான் அப்படியே. சரி, இந்த எண்கோளத்துல என்ன கணிதச்செய்கை பயன்படுத்தும்? கூட்டல். கூட்டல். வெரி குட். வளமையா பெருக்கல் பாவிச்சிருக்கோம், இது கூட்டல். இப்ப பாருங்க, இந்த 5 என்ற இடத்தில இருந்து எந்தெந்த இலக்கங்களை தொடுகிறோம்? 4 2 4 2 4 2 எத்தனை? 6. அப்ப இங்க பாருங்க, 5 என்ற எண் 4ஐயும் 2ஐயும் தொடுது, கூட்டால் இணைச்சிருக்கு. அப்ப அந்த 4ஐயும் 2ஐயும் கூட்டி இங்க பக்கத்துல நிறந்துட்டின சதுரத்துக்கு எழுதி இருக்கிறார்கள். அப்ப ஒரு ஐடியா வந்துட்டு திருப்பி இன்னொரு இடத்துல போய் நின்று பார்ப்போம். சரியும் 2 என்ற எண்ணில இருந்து பாருங்க, 4ஐயும் 5ஐயும் தொடுது. 4ஐயும் 5ஐயும் கூட்டின எத்தனை? 9. சரி, அப்ப இப்போ ஒரு ஐடியா விளங்கிட்டேன்டா, எந்த எண்ணில இருந்து எந்த இலக்கங்களை தொடுகிறோமோ அதை கூட்டி பக்கத்துல எழுதுவோம். அப்ப இங்க 4ல இருந்து பார்த்தா 3 தொடுவது, 2 தொடுவது, 5 தொடுவது. 3 2 5 கூட்டினா 10. சரி, 3ல இருந்து பாருங்க, அது 4 மட்டும்தான் தொடுது. அப்ப 4. அப்ப இப்ப பாருங்க, நிறந்துட்டாத சதுரத்தில இருந்து எந்தெந்த இலக்கங்களை தொடுதோ அதை கூட்டி பக்கத்துல உள்ள சதுரத்துல இருக்கு. நிறந்துட்ட சதுரத்துல இருக்கு. இப்போ இதுல ஏபிசிடி என்று 7 என்ற எண் 3 மட்டும்தான் தொடுவது. ஆகவே A3. 3ல இருந்து 7 6 1 தொடுகிறோம். 7 தொடுது, 6 தொடுது, 1 தொடுது. அப்ப அதை 3ஐயும் கூட்டணும். 7 6 13 கொண்டு 14. அப்ப B14. இப்ப சீல இருந்து என்ன இலக்கங்களை தொடுகிறோம்? அப்ப எத்தனை? 8. எங்க போடும்? டி என்ற பர்టిక్యులர் டிக்கு போடும். ஏனென்றால் நிறந்தீட்டின சதுரத்துக்கு தான் அந்த கூட்டுத்தொகை வரும். இனிப்பாரு இந்த 2 என்றதுல இருந்து எங்க தொடுறோம்னா சியையும் 6ஐயும் தொடுது. சியையும் 6ஐயும் தொடுது. சியையும் 6ஐயும் கூட்டினா எத்தனை? 11. 5 வரும். அப்ப சி எவ்வளவு? 5. ஓகே. இப்ப 6 என்ற எண்ணில எங்க போகுது? 6ல 3 போகுது, 5க்கு போகுது, 2க்கு போகுது, 1க்கு போகுது. அப்ப 3 5 8 8 10 10 3 11. அப்ப ஈ எவ்வளவு? 11. இனி 1 என்ற இலக்கத்தில இருந்து பாருங்க, 3 6. அப்ப எப்ப எவ்வளவு? ஓகே. இனி நாங்க கண்டுபிடிச்ச இலக்கத்தை இங்க வந்து எழுத வேண்டிய A3 2 மார்க்ஸ் வந்துட்டு, B14 அடுத்த 2 மார்க்ஸ் வந்துட்டு, C5 அடுத்த 2 மார்க்ஸ் வந்துட்டு, D8 அடுத்த 2 மார்க்ஸ் வந்துட்டு, E11 அடுத்த 2 மார்க்ஸ் வந்துட்டு. எப் நான் கண்டு இருக்கோம், ஆனா கேட்கல, அதில் எழுது. முதல் தந்து இருக்கிற எண்கோளத்தை வச்சு கொண்டு அந்த பேட்டர்னை பார்க்கணும். பிறகு அந்த ஐடியாவை அடுத்ததுல கிடைக்கும்.
இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் புரிந்து பார்த்து டீச்சர் சர்வீஸுக்கு வழிகாட்டுகிற பொழுது செய்திருக்கிறேன். அப்பொழுது அங்கே என்ன செய்யறாங்கன்னா பெருக்கி எழுதினாங்க. அந்த 90 இலக்கங்களை பெருக்கி பக்கத்துல எழுதினாங்க. அப்ப வினாத்தாள்ல ஒன்றில் கூட்டி வரும் அல்லது பெருக்கி வரும். கழிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்படியான படங்கள்ல இல்லை. சரி, இது இலகுவான வினா. நான் அடுத்த லொஜிக்கல் கேள்வி ஒன்றுக்கு அதுக்கு போட்டு வரேன். லோ குவாலிட்டிக்கு இப்படி ஒரு லொஜிக் கேள்வி மாறாது. லோ குவாலிட்டி எக்ஸாமுக்கு மாறும் என்றால் நாங்கள் முந்தி நினைச்சு கொண்டு இருந்தோம். ஆனா அண்மை காலமாக பரீட்சத்தினக்கிழமை வைக்கிற பரீட்சையில் இப்படி கேள்வி. அப்ப பரீட்சைக்கு இப்படித்தான் பெறும் அப்படித்தான் பெறும் என்று நாங்கள் பொதுமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இப்ப இதுல 5 கூற்று தந்திருக்கு. இந்த 5 கூற்றையும் வச்சு கொண்டு பொதுவான முடிவுக்கு நாங்கள் வரோம். 5 கூட்டையும் வச்சு கொண்டு பொதுவான முடிவுக்கு வரும். அப்ப இப்படியான இப்படியான வினாக்கள்ல என்னென்றால் நீங்கள் ஒரு பொது முடிவெடுத்து போட்டு செய்யலாம். கேள்விய வாசிச்சு அதுல இருந்தாலும் என்ன செய்யும் முடிவுக்கு வரும். இங்க 5 பேரை கூட்டு தந்துருக்கு. கீழே விடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கேட்கணும். பீன்ற கூட்டு உண்மையா இருந்தால் என்ன அப்படி. அப்ப ஒவ்வொன்றா நீங்க செய்யணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் செய்யணும். என்னன்னா 5 பேர் 5 பேரை கூட்டு ஜாரோ இது மடிக்கணியை திருடி உள்ள இந்த கேள்வியை நான் என்னுடைய பேப்பர்லயே நான் பல விதமா போட்டுக்கேன். ஒரு கால் மடிக்கணி என்று போட்டோம், ஒரு கால் கை தெலோசி என்று போட்டோம், ஒரு கால் கை கடிகாரம் என்று போட்டோம், ஒரு கால் ஜன்னலை உடைச்சு என்று போட்டாங்க, ஒரு கால் பூச்சாடியை உடைச்சு என்று போட்டார்கள். அதாவது பரீட்சைக்கு இப்படியான வினாக்கள் வந்திருக்கிறது வேற வேற விதமா. ஒருக்கா லோ குளத்துக்கு ஜன்னலை யார உடைச்சிட்டாங்க என்று சொல்லி வந்து, ஒருக்கா கை கடிகாரத்தை திருடி விட்டார், ஒருக்கா பரீட்சை கை தொலைபேசியை திருடி. இதே கேள்விதான் நான் மடிக்கரணி என்று போடுவேன். யாரோ எனது மடிக்கரணியை திருடி உள்ளனர். பின்ற முறைப்பாடு. கியூ சொல்றேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆர் சொல்ற கியூ தான் திருடினது. எஸ் சொல்றார் ஆர் சொல்றது பொய். டி சொல்றார் உத்வேகமே களவெடுக்க. இந்த 5 கூட்டையும் வச்சுக்கொண்டு கீழே உள்ள கேள்விக்கு முதலாவது கேள்வி சொல்றேன். பியின் கூற்று உண்மையாகும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் யாரின் கூற்று பொய்யாகும். அதாவது பி உண்மை சொல்றார் என்றால் ஆர் பொய் சொல்ற. நான் சொல்றேன் சார், இந்த லேப்டாப் வேற களவெடுத்துட்டாங்க என்று சொல்ல, அவர் சொல்றார் ஒருத்தருமே களவெடுக்க. இங்க பாருங்க, நான் களவு போட்டு என்று முறையிடுகிற பொழுது இன்னொரு ஒருத்தருமே களவெடுக்கேன்னு சொன்னா அது எப்பவும் போய். ஏன் களவு போனது உண்மையா இருந்தால் என்னென்ன களவு போயில்லை அவர் சொல்லுவார். ஆகவே பீண்ட கூட்டு உண்மையாற எல்லா சந்தர்ப்பங்களையும் தீண்ட கூட்டுத்தான் பொய்ய. மற்றாக்களின் உண்மையோ பொய்யோன்னு சொல்லிடு. அது சந்தர்ப்பத்தை பொது மாறும். இப்ப களவு போட்டுனா எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொல்றேன். கியூ அது சரியா இருக்கலாம், புள்ளையா இருக்கலாம். சரியா இருக்கலாம் அல்லது புள்ளையா இருக்கு. எனக்கு அதை பற்றி தெரியாண்டா, நான் கவனிக்கல என்றாலும் எனக்கு அதை பற்றி தெரியா. நான் தான் களவெடுத்து போடுன்னு சொல்லலாம், எனக்கு அதை பற்றி தெரியா. அப்ப அந்த இது சரியோ புள்ளையோ உண்டுங்கிறது தெரியா. உண்மையோ பொய்யோ உண்டு திட்டவட்டதான் சொல்லிடுறேன். ஆர் சொல்ற கியூ தான் களவெடுத்தவன். எனக்கு அதை பற்றி தெரியாண்டு அவன் சொல்லுகிற பொழுது இவன் சொல்ற அவன் தான் களவெடுத்தது. அது சரியா இருந்தால்
எனக்கு அதை பற்றி தெரியாண்டது பொய். அது பிள்ளையா இருந்தால் எனக்கு அதை பற்றி தெரியாண்டது சரி. அப்ப இதுவும் அப்படித்தான். ஆர் சொல்றது பொய். கியூ களவெடுத்தால் ஆர் சொல்றது சரியா இருக்கு. அப்ப இந்த இதை நாங்க சொல்லி இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தங்கி இருக்கிறதா அதை விடுங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த தரவை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு வெளிப்படையா தெரியுது களவெடுத்தது உண்மையாக இருந்தால், யாரோ களவெடுத்துட்டு என்றது உண்மையா இருந்தால் ஒரு தரம் களவெடுக்கையில் என்று சொல்றது பொய்யாக இருக்கும். ஆகவே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பொய்யாகிற கூற்று டி. ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யணும். ஒரு ஸ்டெப்னா அந்த ஒவ்வொரு வினாவுக்குமாக நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. வளமையாக அப்படி இல்லை. தகவல் ஒழுங்கமைப்பு வினா என்றால் ஒரு தகவலை வச்சுக்கொண்டு நீங்க ஒழுங்கமைச்சா 5 வினாவுக்கும் முடியாது. ஆனா இந்த வினா அப்படி இல்லை. நீங்க ஒவ்வொரு தரவுக்கும் திருப்பி திருப்பி தகவல் ஒழுங்கமைக்கும். கவனமே இருக்கு. திருப்பி வர என்ன சொல்றாங்கன்னா டீண்ட கூற்று உண்மையாகிற எல்லா சந்தர்ப்பத்திலே டீண்ட கூற்று உண்மையாகும் எல்லா சந்தர்ப்பம் யாருனது கூற்று உண்மையாகும். எப்போதுமே களவெடுக்கையில் என்று சொல்றது உண்மையாகிற சந்தர்ப்பத்தில ஆற்ற கூற்று உண்மை என்று கேட்பார். ஒரு நாளும் ஆறு வரையிலாம் ஏன் வரையிலான் களவு போயல என்றதுதான் உண்மை என்றால் களவெடுத்துட்டோம் என்று சொல்ற ரெண்டும் பொய். ஆரோ திருடிட்டான்னு சொல்றதும் பொய், கியூதான் திருடினதும் பொய். விளங்கு ஏனண்டா இப்ப சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தானே போலீஸ்ல. அப்ப இவர் சொல்ற டீயின் கூற்று உண்மையா ஒருதருமே களவெடுக்கையில என்றது உண்மையா இருந்தால் ஆற்ற உண்மையா இருக்கும். ஆரா பொய் சொல்லணும்னு தெரிஞ்சா மற்ற எல்லாரும் உண்மையா தானே. என்ன சொல்றா சில பேர் நீங்கள் சாதாரணமா பாருங்க, சில இடத்துல சும்மாவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்களை விட்டு நகையை காண. ஏன் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா ஒன்று துளைஞ்சி இருக்கலாம் அல்லது வேற கள்ள குணத்தில சொல்றது. இங்க மடிக்கணி யாரோ திருடிட்டாருன்னு சொல்லிதான் பி கம்ப்ளைண்ட் பண்ண. அப்ப அது உண்மையா இருந்தால் ஆற்ற பொய் என்றால் களவு போயில என்று டீ சொல்றது பொய். இப்ப சொல்றேன் டீயின் கூற்று உண்மையாகவும் இல்லாது, அதாவது களவு போயில என்றது உண்மையா இருந்தால் ஆற்ற கூற்று உண்மையா. களவு போகலே என்று சொல்றது உண்மையா இருந்தால் ஆரோ களவெடுத்துட்டோம் என்று சொல்றதும் போய், கியூதான் களவெடுத்தவர் என்று சொல்றதும் போய். பாருங்க, பி என்ற கூற்றும் புல, ஆர் என்ற கூற்றும் புல. இப்ப ரெண்டும் மிச்சம் ரெண்டும் என்னவா இருக்கும்? உண்மையா இருக்கும். ஏன்னா அவன் சொல்றான் விடையில 2 பேர் உண்மைன்னு காட்டுறான். அவன் சொல்றான் ஆரன் கூட்டு உண்மையான எல்லா 2 கூட்டு காட்டுப்படுது. பி கியூன்னு சொல்றான். பி பிள்ளைண்டா பிறகு கியூவோட போடலாம். கியூ ஆர்ன்னு சொல்றான். ஆர் களவெடுத்தன்னு சொல்லுங்க, ஆனா அது போய். ஆர் டி என்று சொல்றான். ஆர் சொல்றார் திருடுங்க, டி சொல்ற திருடையில. அப்ப அது 2 உண்மையா இருக்கலாம். திருடையில என்றது உண்மையா இருந்தால் கியூவும் எஸ்ஸும் சரியா இருக்கும். விளங்கோ? அப்ப இந்த லாஜிக்கலுக்கு கன நேரம் எடுக்க தேவையில்லை. ஆனா நீங்கள் செய்யலாம். இப்படி ஒரு கேள்வி வரும், வந்த 5 மார்க்ஸ் வரும். அடுத்த இவர்களில் இருவர் மாத்திரம் உண்மை கூறுபவர்கள் என தரப்பட்டுள்ளதாயின் அந்த இருவருமே பாருங்க எங்களை கண்டுபிடிக்கலாட்டாலும் சில விடயங்களை கண்டுபிடிக்கலாம். 4வது விட அவுட் பிடி என்று இருக்கு. ஏன் அவுட் சொல்லுங்க. களவு போட்டு என்றால் மற்றவர் களவு போகவில்லை என்று சொல்றார். அப்ப 2ம் உண்மையா இருக்கல. களவு போனது உண்மையா இருந்தால் களவு போயில்லைன்றது பொய். களவு போயில்லைன்றது உண்மையா இருந்தால் களவு போட்டு என்றது.
மற்ற மூன்று விடையையும் பாருங்க பி என்ற விடை இருக்கு. மற்ற மூன்று விடையையும் பாருங்க பி என்ற விடை இருக்கு. ஆகவே களவு போனது உண்மையா பொய்யும்? உண்மை. சரி, இது பிள்ளை. பியும் ஆரும் சார். பியும் ஆர். ஏன் அப்படி சொல்றீங்க? கியூதான் கணனியை திருடினார் என்று சொல்லப்படுது. ஓகே, இப்ப மற்றது ஏன் பொருந்தேன்னா இங்க பாருங்க, ஆர் சொல்வது பொய் என்றது உண்மையா இருந்தால் கியூ திருடினார் என்றது பொய். ஏன் ஆர் சொல்வது பொய் என்றா கியூ திருடியவர் என்றது பொய் தானே? கியூ திருடினர் என்பது பொய்யா இருந்தால் கியூ எனக்கு அதை பற்றி தெரியாண்டது உண்மை. நான் களவெடுக்க இல்லைன்னா எனக்கு அதை பற்றி தெரியாண்ட உண்மைதானே? அப்ப இங்க மூன்று கூற்று உண்மையா வந்துடும். ஆனா இங்க சொல்லி 2 பேர் மாத்திரம் உண்மை கூறுவார்கள் என்று சொல்றது. இங்க மூன்று கூற்று உண்மையா இருப்பாங்க. முதலாவது கூற்று உண்மையண்டா எனக்கு அதை பற்றி தெரியாண்ட உண்மை, களவெடுத்தது பொய்யண்டா எஸ் சொல்ற உண்மையா இருந்தா இது பொய். மூன்று கூற்று உண்மையா வந்துடும். ஆகவே பிஎஸ் என்ற விட வரையலாம். பிக்யூ என்று வரையலாண்டா களவு போட்டு எனக்கு அதை பற்றி தெரியாண்டால் அது சொல்லிடலாண்டா அங்க மற்ற எல்லாம் பொய் என்று வரும். மற்ற எல்லாம் பொய் என்று வரையலாண்டா நான் 3வது 4வது கூட்டும் எப்போதும் ஒப்போசிட்டா தான் இருக்கு. பிறகு ஆறு சொல்றான் கியூ தான் களவெடுத்தது, எஸ் சொல்றான் ஆறு சொல்றது பொய். இப்ப சொல்ற அவதான் களவுதான்டா, எஸ் சொல்றாரு இவர் சொல்றது பொய். ஆகவே அந்த ரெண்டும் எதிரெதிராக இருக்கு. ஆகவே அந்த விட வரையலாம் மாறி. இப்ப வேண்டாம், கியூ தான் களவெடுத்தது. ஆர் சொல்ற கியூ களவெடுத்துட்டான், கியூ களவெடுத்துட்டான்னு சொல்றான். கியூ களவெடுத்தது உண்மையா இருந்தால் ஆர் சொல்றது பொய் என்றது புல. களவெடுத்தது எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னா அதுவும் பொய். கியூ களவெடுத்து போட்டு எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னா அதுவும் பொய். இப்ப பிஎம் ஆர். அப்ப இதுக்கு நீங்கள் விடிய கூடாமலே கெஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் செக் பண்ண மாதிரி முதலாவது சொல்றேன் பியின் டிஎம் விட வரையலாம் 4வது. மற்ற மூன்றுக்குள்ளேயும் விடையில பி இருக்கிற முதலாவது கூற்று சரி, களவு போனது உண்மை. களவு போனது உண்மையா இருந்தா எனக்கு அதை பற்றி தெரியாண்டதுக்குள்ள அப்ப முதலாவது அது. ஆர் சொல்றது பொய் என்றால் கியூ தான் களவெடுத்தது பொய். அப்ப இதுவும் பொய். ஆர் சொல்றது பொய் என்றது சரியா இருந்தால் இது பொய். இது பொய் என்றால் அவன் எனக்கு அதை பற்றி தெரியாண்டது சரி, களவு போயில்லை எனக்கு அதை பற்றி தெரியாண்டது தான். ஆக மூன்று கூற்று உண்மையாவது. அப்ப பிஎஸ் என்றதும் வரையிலாது. ஆகவே பிஆர். ஓகே, இது கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணணும், மற்றபடி பிரச்சனை. அடுத்தது பியும் மேலும் இருவரும் உண்மை கூறுவர்கள் தரப்பட்டால் பொய் கூறும் இருவரும் 3 பேர் சரி வந்து எல்லோ. ஓ, எங்களை 3 பேர் சரி வந்து எல்லோ. எப்ப ஆர் பியும் மேலும் மூவரும் உண்மை பாருங்க. பி சொல்றது உண்மையா இருந்தால் டி சொல்றது இப்பவும் பொய். என் களவு போனது உண்மையா இருந்தா களவு போயில என்று சொல்றது பொய். அப்ப விடையில டி வரணும்.
விடையில டீ வரணும்னா மூன்றாவது அல்லது நாலாவது தான் வரும். இப்ப பாருங்க, மூன்றாவதுல களவெடுக்கையில என்றால் களவெடுத்தது உண்மையாக இருந்தால் அவன் சொல்றது பொய் என்றதும் பொய், எனக்கு அதை பற்றி தெரியாண்டதும் பொய். ஆகவே PR என்றும் பெறையிடார். அப்ப மறுதலையா நாங்கள் முதல் செய்த மாதிரி இவர் களவெடுத்தது உண்மையா இருந்தால் இவன் சொல்றது பொய் என்றதும் புல, எனக்கு அதை பற்றி தெரியாண்டதும் புல. இப்ப வாரது பியும் ஆர். ஆனா அந்த விடையும் இல்லை. சாரி, பியும் மேலும் இருவரும் என்று சொன்னபடியால் அந்த QS தானே சரியா வரும். ஓகே, QS இல்லை பார் அங்க வந்துட்டு பொய் கூறும் இருக்குன்னு கேட்டு பொய் கூறுற 2 பேர் சரி. பொய் கூறுற 2 பேரும் என்றால் மறதலையா தான் வரும். நாங்க முதல் பார்த்தா பாருங்க, நான் தான் கேரளா பிள்ளையா சொல்றேன். பாருங்க, பொய் கூறும் இருவரும் உண்மையண்டா இது பொய், இவன் களவெடுத்தது உண்மையண்டா எனக்கு அதை பற்றி தெரியாண்டது பொய், இவர் சொல்றது பொய் என்றது பொய். இப்ப QS விடை இல்லை. 2 பேர் விளையா வர ஆர்த்தி. சாரி மாறுதான் சொல்றேன் திருப்பி. மடிக்கணியை திருடியவர் பொய் என்றால் அவர் சொல்றது பொய் என்றது சரி, எனக்கு அதை பற்றி தெரியாண்டதும் சரி. அப்ப QS என்றோம். ஓகே, அப்படியும் விட இல்லை. பொய் சொல்றது பொய் சொல்றேன்டா. ஓகே தேங்க்யூ. நான் தான் மாற்றி ஏண்டா அந்த மேல உண்மையாண்ட காய்ச்சபடியா திருப்பி இந்த பொய்யண்ட கவனிக்காத திருப்பியும் குழப்பிடும் பாத்தீங்க. ஓகே, அப்ப எக்ஸாம் இது இப்படி ஒரு குழப்பம் வேற. அந்த மேல உண்மையண்டு பார்த்து போட்டு திருப்பி செய்ய நாங்கள் அதை மைண்டுக்குள்ள வச்சுக்கொண்டு திருப்பிக்குள்ள விடுவோம். சரி, அப்ப RT சரி. அடுத்த சொல்றான், இந்த கீழே அந்த கூற்றுக்கள்ல எப்போதும் முரண்பாடான கூற்று. மூன்று கூற்றையும் கேட்டான். பியும் டீயும் எப்போதும் முரண்பாடு. சரிதானே? ஒரு ஆள் களவெடுத்துட்டா மற்றவர் களவு போகலன்னு சொல்றான். Qன்றையும் Rன்றையும் கூற்றுக்கள் எப்போதும் முரண்பாடு. பாப்போம், Q என்ன சொல்ற, எனக்கு அதை பற்றி தெரியாது. R என்ன சொல்ற, Q தான் திருடியவர். திருடி போட்டும் எனக்கு அதை பற்றி தெரியான்ற, திருடாட்டாலும் எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொல்றது. அதை பார்ப்போம், அது கொஞ்சம் டவுட் தான் இருக்கட்டும். ஆறுனதும் கூற்றுக்கள் எப்போதும் முரண்பாடு. அது சரி, இவன் தான் களவெடுத்தா அவன் இல்லை இவன் சொல்றது பொய்யன்றான். 6 மெஸ்ஸும் எப்போதும் முரண்பாடு. இப்ப முதலாவது 3வது கூற்று எப்பவும் உண்மையா இருக்கு. விடைய பாருங்க, 1 மாத்திரம் புல, 2 மாத்திரம் புல, 3 மாத்திரம் புல. ஆகவே 3 என்ற கூற்று தான் சரி. அப்ப இந்த இது 2வது சரியோ அப்படியே டவுட்டா இருக்குன்னா அதை விட்டுட்டு அடுத்து போட்டு வரும். இவ்வளவு வழியை போட்டு இங்க விடைய சரியா போட்டாது நம்பர்ஸ போடும். இப்படி லாஜிக்கலா வந்தா கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். எக்ஸாமுக்கு இதை முதலாக தொடக்கூடாது. ஏன் சொல்லுங்க, இதை ஏன் முதலாக தொடக்கூடாது? லாஜிக்கல் தானே. அப்ப நீங்கள் வாய்ச்சி செய்கிறது கூட நேரம் எடுக்கும். ஆனால் சில பேருக்கு இப்படி கேள்வி இலகுவா செய்கிற அளவு ஆட்கள் இருக்கு, அவை தொடரலாம். இப்ப நீங்கள் எந்த கேள்வியை நீங்கள் சொல்ற நீங்களாம் தீர்மானிக்கும். நான் சொல்றேன்றதுக்காக நீங்கள் இப்படி பழகக்கூடாது. உங்களுக்கு எது ஃபேமிலியரான கேள்வியோ அந்த கேள்வியை தரும். எக்ஸாமுக்கு வந்தா
அப்படிதான் செய்யும். சரி, இப்ப 4 விட உள்ள கேள்விகள் சிலதை இலகுவா செய்யலாம். பாருங்க, மூன்று குழு இருக்கான், 21 அங்க தேரணிக்கு 40, 37, 50. ஆண் பெண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 11 ஆக உள்ள குழு. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் 11 இருக்கக்கூடிய குழு. கியூ. கியூ. ஏன் கியூ? பதினொண்ட கழிச்சிட்டு வார மீதிய ரெண்டா சமனா பிரிக்கலாம். ஓகே, சரி. இப்ப 40 பேருன்னா அதுக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் 40. 37 பேருன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் 37. கொஞ்சம் வித்தியாசம் 11 சொல்லி இருக்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் 11 சொல்லி இருக்க. நீங்க பாருங்க, இதுக்கு ஷார்ட்கட் சொல்ல போனா அதுக்கு முதல் கணித ரீதியாக பாருங்க, போயையும் கேளையும் சேர்த்தால் 40, ஆணையும் பெண்ணையும் சேர்த்தா 40. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் 11. இதுல ஒருங்கமை சமன்பாடு சின்ன வகுப்புல படிச்சிருக்கு. பிய காணோம்னா ரெண்டையும் கூட்டிங்க, 2b பிளஸ் மைனஸ் 0, இங்க 51. அப்போ ஒரு பி 25 என்று ஆட்கள் எண்ணிக்கை தசத்துல வரையலாம். அப்போ ஒரு விஷயம் விளங்கோடும், உங்களுக்கு வித்தியாசம் ஒற்றை எண்ணாக இருக்கிறதா, கூட்டுத்தொகை ஒற்றை எண்ணா இருக்கும். சட்டு எண்ணா இருந்தா கூட்டினா 51 வருது. 2b 51, அப்போ ஒரு b 25. இது கணிதம். ஆனா சும்மா யோசிச்சு பாருங்க, வித்தியாசம் 11 வரணும். ஆணையும் பெண்ணையும் கூட்ட கழிக்க வித்தியாசம் 11 வரணும். டோட்டல் 10 என்ன இருக்கீழாது. ஆகவே கியூ. சரியோ? ஆணும் பெண்ணினையும் கூட்டுத்தொகை மொத்த எண்ணிக்கை தான் 40, 37, 50. பி என்ற குரூப்ல 40 பேர், ரெண்டையும் கூட்டினா 40. அப்ப ரெண்டும் 2 என்ன இருக்கணும், இல்ல ரெண்டும் ஒற்றை என்ன இருக்கும். சின்ன வகுப்புல நாங்க படிச்சிருக்கோம், கூட்ட 40 தரணும், 2 தரணும். ரெண்டும் 2 என்ன இருக்கணும், அல்லது ரெண்டும் ஒற்றை என்ன. சும்மா யோசிக்கும், 7 3 வந்தா 10, 2 ஒற்றை என்ன கூட்ட 2. 6 4 வந்தாலும் 10, 2 என்ன இருந்தாலும் கூட்ட 2. இப்ப 7 4 இருக்கீங்க, இவர் ஒற்றை 2 இருக்கு. கூட்ட 2 வருதுன்னு சொன்னா ரெண்டும் ஒரே எண்ணா இருக்கணும், ஒற்றை எண்ணா இருக்கணும், இல்ல ரெண்டும் 2 என்ன. இப்ப கழிச்சு பார்ப்போம். 7ல 3 கூட 4, 6ல 4 கூட 2. அது ஒற்றை எண்ணுக்கும் வித்தியாசம் 2 தான், 2 எண்ணுக்கும் வித்தியாசம் 2. ஆகவே எங்களுக்கு வித்தியாசம் ஒற்றை எண் என்று வருதுன்றபடியா, வித்தியாசம் ஒற்றை எண் என்று வருதுண்டா ஒரு எண் ஒற்றை எண்ணா இருக்கும். ஒரு எண் ஒற்றை எண், மற்ற எண் 2 எண்ணா கூட்டுத்தொகையும் ஒற்றை எண்ணா வரும். ஆகவே 37. அப்ப நீங்கள் எப்படியாவது ஒரு ஷார்ட்கட்ல செய்யணும், உங்களுக்கு இலகுவா செய்யலாம். வித்தியாசம் ஒற்றை எண்ணா வருதுன்றால் அது கூட்டுத்தொகை 2 எண்ணா இருக்கிறா, ஒற்றை எண்ணா தான். ஓகே, விளங்கிட்டோ? இப்ப கணிச்சு பார்க்க தேவையில்லை, நீங்கள் இப்படி நேரடியா அடுத்தது
16. ஹலோ, சரி, இதே பாருங்க. இந்த சதுரமுகி சம்பந்தப்பட்ட பின்னா நெடுக வரும். பரீட்சையில பாத்தீங்கன்னா எங்கேயாவது ரொம்ப சின்னதாக வரும் இல்லை பெருசா வரும், அப்படிதான் வந்திருக்கிறது. நாங்கள் இன்னும் கூடுதலான வடிவங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிற பல்வேறு கோணங்கள்ல அவதானிக்கக்கூடிய மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் செய்திருக்கிறோம். இருந்தாலும் பார்ப்போம். கடைசியா நான் இந்த ஐசிடி எக்ஸாம் அப்படி ஒரு படம் வந்தா நான் அப்படி 2 வினா செய்திருக்கிறேன். பழைய ஆக்களுக்கு முந்தி ஜாயின் பண்ண ஆக்களுக்கு இப்போ புதா அடைந்திருப்பவர்களுக்காக அடுத்தடுத்த வகுப்புல அதை சேர்ப்போம். இப்ப 5 பரிமாணமுடைய சதுரமிக வெட்டி போட்டு 4 3 2 2 ஆக்கினார். மிச்சமா இருக்க எத்தனை கேட்டு கேள்வி பிரச்சனை வேலை பார்ப்போம். 5 தர 5 தர 5 1 தர 1 தர உண்டா வெட்டினால் எத்தனை அது உண்டு வரும்? 125. 125. 5 25 25 125. 4 தர 4 தர 4 ஆக்கினால் எத்தனை வேணும்? 64 வரும். 64. 3 தர 3 ஆக்கினால் 27 வரும். 27. 2 தர 2 ஆக்கினால் 8. 8. அப்ப 64 மட்டும் 99. 72. 99 வருது சார். 72 99. இப்ப மிச்சம் எத்தனை நடக்கு? 26. 26. அப்ப மிச்சம் 26 பேர். ஆனா இந்த விட இல்லை. ஆனா இன்னொரு விதமா கேட்கலாம். இந்த மிச்சமா இருக்கிறத ஒரு சதுரமுகியா ஆக்க வலிக்கிட்ட எத்தனை போதாமல் இருக்கு? இந்த மிஞ்சினது ஒரு சதுரமுகியா ஆக்க வலிக்கிட்ட எத்தனை போதாமல்? 1. 3 தர 3 தர 3 ஆக்கினால் 1 போதாது. இந்த கேள்வி ஓப்பனா ஏண்ட நான் அதை நினைச்சு கொண்டுதான் கேள்வியை போட்டுனா, ஆனால் 3 சதுரமுகியம் இல்லை போட்டு விடு. 3 ஆக்கினா மிச்சம் 26 தான் மிஞ்சும். விடையில 26 தரணும். என்னுடைய மிஸ். சரி, அடுத்த பாருங்க. சாதாரணமா தாயக்கட்டையை சுண்டினா எதிர்முகங்களை கூட்டுதோ எத்தனையாரு? 7. ஓ, அதை எப்ப நியம தாயக்கட்டைகள், அதாவது பிள்ளைகள் ஏணியும் பாம்பும் விளையாடுற அப்படி தாயக்கட்டைகள்ன்றது அப்படி இருக்கு. எக்ஸாமுக்கு நியம தாயக்கட்டையாக இருக்காது எல்லா சந்தர்ப்பத்தையும். சில நேரம் இருக்கும், சில நேரம் மாறும். இங்கே 7 சொல்லியாச்சு. எதிர்முகம் 7 இருக்குமா? இப்படி ஒரே மாதிரி 3 தாயக்கட்டையை ஒரேவா உருட்டினால் மேல 12 வருதான். அப்ப நிலத்தை தொடுவது எத்தனை? 9 9 சார். ஓ, 9 எப்படி என்றால் இப்ப இந்த இப்படி 3 தாயக்கட்டை ஒரு வேலை எறியும். அப்ப இதுல ஒரு இலக்கம் 5. மிஞ்சி 5 வந்தா இங்க எத்தனை? எதிர்முகங்கள் 7. இதுல 7, மற்றதுலயும் 7, மற்றதுலயும் 7 என்றால் 3 தாயக்கட்டையை வார புகழ்கள்ல கூடுதல் 21 இருக்கும். இதுல 7, அடுத்ததுல 7, அடுத்த 7, 21. அதுல மேல் பக்கம் 12 வருதுன்னா மிச்சம் எல்லாம் கீழே போகும்.
அப்ப படங்கேறி பார்க்க தேவையில்லை. நீங்க பார்க்கணும், கேள்வியை வாசிச்சோடனே பொறுதட்டு. ஒரு பேப்பரை செய்கிற பொழுது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஐடியா, எப்படி கேள்வியை உடைக்கிறோம். ஏன்னா நான் படிப்பிக்கிற ஒரு கேள்வியும் எக்ஸாமுக்கு வராது. எக்ஸாமுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி வேற கேள்வி தான் வரும். வந்த கேள்வியை போடுறேன் எக்ஸாம் வைக்க தேவையில்லை தான். அப்ப எப்படியும் எக்ஸாமுக்கு படிச்ச கேள்வி வரப்போகுது, படிச்ச மாதிரி தான் வரும், அல்ல படிச்சதை பிரயோகிக்கிற மாதிரி தான் வரும். அப்ப நீங்கள் சேர் படிப்புக்கு எல்லாம் எக்ஸாமுக்கு வரும் நம்பி படிச்சு போட்டு எக்ஸாம் உள்ள போனா அப்படி இருக்காது, மாறக்கூடாது. ஆகவே இந்த ஐடியாஸை தான் நீங்க பிடிக்கும். அப்போ 1ல் 7 என்றால் 3லேயும் 21 வரும். அதுல மேல 12 கீழே 9 தான். ஓகே, இந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு கடைசியான இந்த டீச்சிங் எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி வந்து சில பேர் எக்ஸாம் எழுதி நாட்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துட்டு ஒற்றுன்னு சொல்லி தாயிட ஒற்றுன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருந்து, அதை வச்சுக்கொண்டு இந்த முறை ஒரு கேள்வி போட்டாங்க. இப்படி வச்சு எது முகமதுடா இதுல 4 குட்டி இருக்கு. அப்ப இங்க கீழே ஒட்டில 3 குட்டி இருக்கு. அப்ப இதுல 3னா அதே இலக்கம் தானே மற்ற இருக்கிறத ஒட்டின. அப்ப இங்க கீழே என்ன இலக்கம் வரும்? முழங்கல சார். இந்த 7 எதிர்முகங்களை கொடுத்தது 7 ஆக மாற தாயக்கட்டைகளுக்கு ஒட்டின. ஒட்டுற பக்கத்தை என்ன இலக்கம் இருக்கோ அதுதான் மற்ற இலக்கம். அப்ப இதுல 4 இருந்தா எதிர்முகத்தை இருக்கும் 3. எதிர்முகத்தை 3 இருந்தால் ஒட்டுற முகத்திலே 3 வேலை இருக்கு. அப்ப இதுல 3 இங்க என்ன 4 இருக்கு. இதுல 2 இங்கால பி என்று கூட இந்த பி என்ற பக்கத்தை என்ன இலக்கம்? இதுல 2 எதிர்முகத்துல வரும் 5. இங்க 5 வந்தா ஒட்டுற முகத்தையும் 5 தான். அங்க 2 இப்படி ஒரு கேள்வி வந்து இந்த முறை டீச்சிங் எக்ஸாம். அப்ப விஷயம் என்னன்னா, நீங்கள் படிச்ச ஒரு விஷயத்தை தான் பயன்படுது. இங்க கேள்வி நேரடியா கேட்டான். இப்ப நீங்கள் 7 என்றால் ஒரு மேல 12 வருதுன்னா கீழே எத்தனை வரும்னு கேட்டான். அதே ஐடியாவில் நீங்கள் இங்க என்ன பாக்குறீங்க, எதிர்முகம் 7 என்றால் 1ல் 7 மற்ற 7 அப்ப 21 மேல 12 வந்தா கீழே 9 சொல்றோம். அந்த விஷயத்தை உடைச்சு இங்க போடுறான். இங்க 2 இங்க பி என்று போட்டான். அது மாதிரி வேற இடங்களையும் விலகதை போட்டான். இங்க இதுக்கு கியூ என்று போட்டு இப்ப வேற இங்க 6 இது 5 இது 2 இது 3 இது 4 மிச்சமா என்ன இலக்கம் இருக்கு? 6 3 இந்த தாயக்கிட்டே பாருங்க. இது பாத்தீங்கன்னா இது 3 4 3 2 மாறணும், மிச்சமா 6 3. அப்ப 3க்கு 6 வந்தா இங்க ஒட்டுற மொத்தம் என்ன வரும்? 1. சரி 6 தான் 7. அப்ப இங்க 1 இங்க 1ன்னா 6 எவ்வளவு? 6. இப்படி வினாவின் வடிவத்தை வச்சுக்கொண்டு இப்படியே நான் போடுவேன். இந்த கேள்வி நான் ஒரு ஐடியாவுக்காக சொன்னேன். அந்த ஒரு விஷயத்தை படிக்கிற போது எங்க பயன்பாட்டு இருக்கிறது சொன்னேன். கடைசியா டீச்சிங் எக்ஸாம் தெரியும். ஓப்பனுக்கும் லிமிட்டட் ஒரு எக்ஸாம் வந்தது எதுக்கு தெரியாது. எக்ஸாம் வழிநாக்கெல்லாம் சொன்ன வச்சுக்கொண்டு கன்செப்ட் விளங்கினா எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க செய்யலாம். இதை பாருங்க. இதே மாதிரியும் ஒரு பரீட்சை வந்து இப்ப 2 வருஷத்துக்கு முதல் ஒரு பரீட்சைக்கு வந்தது. 50 பேரை கொண்ட குழு ஒன்றில் 33 பேர் வயது 35 வயதை விட குறைவானது அல்ல.
இந்த டேட்டா உங்களை குழப்பம் பாருங்க. 50 பேர் 33 35 பேர் 27 பேற்ற வயது 35க்கு மேற்பட்டதல்ல. சரியா 35 பேரை கொண்ட உறுப்பினர் எண்ணிக்கை. நீங்கள் சில ஆறு நேரம் சார். 10 எத்தனையாமா 10 10 ஓகே 6 சார். ஆறு சார். இல்ல பாப்போம் என்ன பிரச்சனை. 10 இப்ப நான் இப்ப நீங்கள் நானும் இருக்கிறேன்டா. ஒரு ஆள் சேலஞ்ச் வந்த இன்னைக்கு 200க்கு மேல அடிக்காது ஒரு டீம் பதில. இன்றைக்கு 200க்கு மேல அடிக்க மாட்டேன். 200க்கு மேல போவார். இன்னும் சொல்ல இன்றைக்கு 200 குறையாது. 200க்கு குறையாது. 200ல ஓல் அவுட் ஆயிடுச்சு. யார் சொன்னது? சரி நான் சொன்னான் 200க்கு மேல போவாதான். அவன் சொல்றான் 200க்கு குறையாது. இப்ப யார் சொன்னது? சரி நீங்க சொன்னார். 2 பேரும் சொன்னாலும் சரி. 2 பேரும் சொன்னது சரி. 2 பேரும் சரி. ஏன் நான் சொல்ல 200க்கு மேல போவாது. 200ல அவுட். 200க்கு மேல போவான பாத்தி 200ல நிக்கு. அவன் சொன்னான் 200க்கு குறையாது. 200 எப்படி சொன்னது? அந்த போர்டர்ல வரைக்கும் நான் சொன்னதும் அதுதான் வந்திருக்க. அவர் சொல்ல காலம் 200 பொதுவா சொன்ன. இதுல 33 பேற்ற வயது 35க்கு மேற்பட்டுதான் 35 பேரு போர்டர். இங்கேருந்து வாங்க 33 பேற்ற வயது 35 விட 35க்கு மேற்பட்டதல்ல. குறைவானதல்லன்னு சொல்லி மேற்பட்டதான் மேற்பட்டதல்ல மேற்பட்டதல்ல குறைவானதல்லன்னு சொல்லி குறைவானதல்ல சார். குறைவானதல்ல. ஓ சாரி ஓகே நான் அப்படியே 30 பேற்ற வயது குறைவானது. ஓகே குறையில 33 பேற்ற வயது குறைவானதல்ல. குறைஞ்ச வயதுனே இருக்கலாம். குறைவானதல்லன்னு வந்திருக்கு. 35 இருக்கலாம். 35க்கு குறையில 35 இருக்கு. இன்னும் சொல்ல 27 பேற்ற வயது 35க்கு மேற்பட்டதல்ல. மேற்பட்டதல்ல அவரை 35 போகலாம். மேக்சிமம் 35 போகலாம். நீங்க 35 வயதுக்கு மேற்படாதாக்கள் விண்ணப்பிக்கலாம். 35 வயதுக்கு மேற்படாதாக்கள் விண்ணப்பிக்கலாம். 35 வயதுக்கான விண்ணப்பிக்கலாம். மேல போகக்கூடாது. 35 வயதுக்கு குறையாதாக்கள் விண்ணப்பிக்கலாம். நான் 35 தான் விண்ணப்பிக்கலாம். 35 குறைவுன்றதான் விண்ணப்பிக்கலாம். இப்ப வேற இந்த 27 33 கூட்டினா எவ்வளவு? 60 பேர். 60. ஆனால் டோட்டல் எவ்வளவு? 50. அப்ப அந்த 10 பேர் எங்க நிக்கிறான்? 35 இந்த 35 பேர்ல 10 பேர் நிக்கிறாங்க. அந்த 10 பேர் அப்படி என்னக்கம் வந்திருப்பாங்க, இப்படி என்னக்கம் வந்திருப்பாங்க. இப்ப நீங்கள் இவ்வளவும் நீங்கள் விளங்க தேவையில்லை. உங்களுக்கு விஷயம் விளங்கணும். ஒரு போர்டரை வச்சு கொண்டு ஆக்களை பற்றி கதைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஆக்களை பாருங்க. இங்க 33 பேர், இங்க 27 பேர், ரெண்டையும் கூட்டுங்க 60 பேர் தான். ஆனா 50 பேர் தான் குரூப்ல இருக்கிறோம் என்று சொல்லிங்க. அப்ப திரும்ப 10 பேரை எண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். தெரியும். அத தொட வடிவிலேயே நீங்கள் கீறி பார்க்கலாம். வெண்தறி படமாகவும் கீறி பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த ஐடியா விளங்கிட்டுன்னா ஷோர்ட் ஐடியாவில நீங்க பார்க்கணும். 2 எண்ணிக்கையும் கூட்டினால் மொத்தத்தை விட கூட வருது என்றால் அந்த இடையில நிற்கிறாங்களா 2 பிள்ளையும் இருக்கிறாங்க. 27 30 60 50 பேர் தான் கதை. 10 பேர் எங்க நிற்கிறாங்க? இடையில இருக்காங்க. தொடையாக்கு மேற்பட்டதுல 33 பேர், குறைவானதுல இருந்தால் 27 பேர். இது எக்ஸ் என்றால் இது 33 x.
மொத்தம் 33. 35 இந்த சைடு நடுவுல இருந்தா இது 27 27 சைன்ஸ் முழுவதையும் கூட்ட 50. இது 33 சக 27 சைன்ஸ் சமம். இவ்வளவு 33 தானே. அப்ப அதான் சாம்பாட திருப்பி எழுத நேரம் போட்டா. அப்ப 60 x சமன் 50. 60 கழிச்சால் 50 10 x சமன் 50. அப்ப 2 35 அறுபத்தி பேர் 10. இது தொடர். இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சிம்பிளா செய்யலாம். பாருங்கோ, வாசியுங்கோ, ஆக்களை கூட்டுங்கோ. 50 விட கூட வருது. அந்த கூட வராக்கெல்லாம் அந்த போர்டர் வயதுக்கா. பத்தொன்பது இருக்கட்டும், 20 செய்து விட்டு 19. ஏன்னா அதை செய்யறாங்க. சிலங்களுக்கு ஐடியா வரையில அல்லது கூட நேரம் எடுக்கும் என்று நினைச்சா அதை விட்டுட்டு அடுத்தது போயிடும். பிறகு வரலாம். இப்ப சொல்றான், இந்த 4 சொல்லும் குறுக்காக கிடையா. இந்த 4 சொல்லும் மேலிருந்து கீழாக இப்படி இப்படி எழுத போறோம். 4 சொல்ல இப்படி எழுதுவோம். மேலே இருந்து கீழே. மற்ற 4 சொல்ல இப்படி கிடையா எழுதுவோம் குறுக்கா. இப்படி எழுதாக்க அந்த முதலாவது சந்தியில வார எழுத்து என்ன என்று கேட்கலாம். ஓ, எப்படி கண்டுபிடிக்க வேண்டாம். கிடையா எழுதக்க நிலக்குத்தா எழுதக்க ஒரு எழுத்து தான் கொமனா இருக்கும், பொதுவா வரும். அப்படி பொதுவா வரக்கூடிய எழுத்து என்னன்னு பேர். இங்க முதல் எழுத்து என், மற்றது ஓ. அப்ப என்ன வரலாம் அல்லது ஓன்று வரலாம். அந்த 2ல் ஒன்று தான் வரணும். தொடங்குற எழுத்து தானே வரணும். நிலக்குத்தா போட்டா சி வருது. சி வரையிலாது. ஏனென்றால் கிடையாளுதக்க எண்ணில தொடங்குது. ரெண்டால் என்னண்டு நிலக்குத்தாளுதக்க சீல வரையிலாது. கிடையாளுதக்க ஓவுல தொடங்குன்னா என்னண்டு முதலாளத்து சீயால வரையிலாது. எல்லும் வரையிலாது. என் வரலாம், ஏற்கனவே கிடை இருக்கு. ஜூ வரையிலாது. ஆகவே என் தான் பொதுவா. என்ன சொன்னாண்டு விளங்குது. இப்ப பாருங்க, ஒண்ணு வெளியே பார்க்காதான் செய்யணும். நான் இப்படி எழுதுறீங்க. இப்படி புத்தா எழுதுறோம். 4 எழுத்து சொல். பாருங்க, கிடையா எழுதுன நேம் நிலக்குத்தாளுக்கு என்ன. அப்ப கிடையா எழுதுனதுக்கு என்ன எழுத்து முதலாவதானதோ அதே எழுத்து தான் நிலக்குத்தான் வரும். அது விளங்கிட்டானே. அப்படிதான் ஒரு எழுத்து பொதுவாக. அதைத்தான் நான் இப்ப எழுதி பார்க்காமல் இஞ்ச வச்சு பிடிச்சினேன். என்னண்டா இங்க நேமண்ட் இல்லை. நான் உதாரணத்துக்கு இஞ்ச முதலாளத்து என்னண்டு வருது, மற்ற இலையம் என் வருது, அடுத்த ஓ ஓண்டு வருது. இங்க நிலக்குத்த அழுதக்க பார்த்தால் ஓவில தொடங்கியில ஒரு எழுத்தும். ஆகவே ஓ வரையிலாது. எண்ணில தொடங்கு, இங்கே எண்ணில ஒரு எழுத்து தொடங்கு நோம். ஓகே, அப்ப முதலாளத்து என்னதான் இருக்கும். வேற விளங்கித்தானே. 19வது கேள்வி செய்யறதுக்கு முதல் இன்னொரு வினா செய்து இங்க வரும். இந்த ஒரு பயண தூரத்தின் சராசரி கதி என்ற ஒரு கேள்விகள் வார போய் வார அல்லது அரைவாசி தூரத்தை ஒரு கதியிலையும் அரைவாசி தூரத்தை இன்னொரு கதியிலையும் போற என்று சொல்லி வார சந்தர்ப்பங்கள்ல இந்த ஷார்ட்கட்டை பாய்க்கும். உதாரணம், ஒரு 6 கிலோமீட்டர் போற ஒரு கதியில போறேன்.
திருப்பி 4 கிலோமீட்டர் போற ஒரு வழியில பாருங்க. தூரம் சொல்லி தூரம் சொல்லி. இப்ப சராசரி கதி என்ன ஒண்ணு விட 7 கிலோமீட்டர் போதும், இன்னொரு விட 3 கிலோமீட்டர் போதும், இன்னொரு விட 4.8 கிலோமீட்டர், இன்னொரு விட 5 கிலோமீட்டர் போதும். 5 கிலோமீட்டர் போகும். ஓ, நீங்கள் அப்படி 4 சொல்லிதான் 5 விடைய போடுவோம். ஆனா அப்படி வரா. ஏனென்றா 4 அவரேஜ் என்றது சராசரி கதை. இந்த விட இந்த வினாவுக்கு விட சிம்பிளா தட்டுறாங்க. எப்படி என்றால் 4 விட தந்தா சில நேரம் 4 விட தர மாட்டாங்க. அதால நான் செய்க வழி சொல்றேன். இந்த பேப்பர்லயே 4 விட உள்ளதும் போட்டுக்கிறேன், இல்லாததும் போட்டுக்கிறேன். எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் 4 விட வரணும் இல்லை. ஒரு முறை செல்லேஸுக்கு 50 ஈவென்ட்ஸுக்கு வேணும். அதுல திறமையை விட அதிர்ஷ்டமும் இந்த இப்படி டெக்னிக் முள்ளாக்கள் கூட புள்ளிகளை பெற்று. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட கேள்வியாவது நீங்கள் விட எழுதுற மாதிரி வருது. எல்லாமே எம்சிக்கு வாரு. அது சில பரீட்சைக்கு சொல்லி அடிக்கலாம். டீச்சிங்கு சொன்னா 50 எம்சிக்கு தான் என்று சொன்னான். அதை என்ன கூடுதலான ஆக்கள் பரீட்சைக்கு தோற்றபடியா திருத்துற சோதுக்கான். ஆனால் போட்டி பரீட்சைகள்ல ஆக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுக்கு அப்படி வரா. அப்ப கொஞ்சம் விட எழுதுற மாதிரியும் பெறணும், செய்க வழி தெரியும். இப்ப மேக்சிமமே 6 கிலோமீட்டர் per hourல போன ஒரு ஆள் அவரேஜ் கதியண்டா சராசரி 6 விட கூட வரையிலாத முதலாவது. உங்களுக்கு அவரேஜ் மார்க்ஸ் வரக்க நீங்கள் எடுத்த மார்க்ஸை விட கூட வராதுதானே ஒரு நாள். பள்ளிக்கு வந்து சராசரி புள்ளி காணக்க ஒரு நாளும் உங்களுக்கு 80 மார்க்ஸ் தான் ஆகுள்ள மேக்சிமம் வந்திருக்குண்டா. 93 அவரேஜ் வராதுதான். 6 கிலோமீட்டர் போறதுதான் ஆகக்கூடிய கதியா இருக்கிற பொழுது அவரேஜ் கதி 7 ஆயிருக்கு. மினிமம் அவர் 4 கிலோமீட்டர் போறவர்ல தான் வந்த பொழுது அவர் அவரேஜ் கதி 4 விட குறையலாத 2 விட மற்ற 2 உண்டு. ஒரு நாள் இந்த 2 கூட்டி 2 பிரிக்க விட வரா. 6 நாளும் 10 நேரம் வாசிக்கலாம். கதி என்றது தூரத்துக்கும் நேரத்துக்கும் தொடர்பு இருக்கு. கதிக்குல கதி என்றது தூரத்துக்கும் நேரத்துக்கும் வரும். இங்க தூரம் மாறையில அந்த நேரம் மாறுமே. இங்க ஒரு விதம், அங்கே ஒரு விதம். இங்க பாஸ்டா போக்க கொஞ்ச நேரம் எடுக்கு, சிறுவா வரக்க கூட நேரம் எடுக்கு. அப்ப சரி நடுவுல வரையிலாத பந்த விடையும். இது ஒரு ஐக்கிய மேல பாக்குறம் தற்றம் பிடிக்கும் ஒன்றுமே செய்யுது. பாருங்க, உயர்ந்த கதி 6 அதை விட கூட விரையிலாது, குறைஞ்ச கதி 4 அதை விட குறைய விரையிலாது, சரி நடுவுலையும் விரையிலாது. ஆகவே 4. இன்னொரு கதை தந்த 2 கதியையும் பெருக்கும், தந்த 2 கதியையும் கூட்டும். வாரவுடைய 2 அளவு 6 நாள் 24, 6 நாள் 10 தர 2 48 10 4 பெருக்குங்கோ கூட்டுங்கோ பிரியும். அதாவது 2 கதியையும் பெருக்கணும், 2ஐயும் கூட்டணும், பிரிச்சு வார 2 மடங்கு. ஏன் 2 மடங்குனா போய் வார. இது பூமியில பாடமே இருந்தா மட்டும் விளங்கி செய்கிறார்களுக்கா அடுத்த முறையில் சொல்லும். 3 வழி சொல்லும். இது 6, இது 4. இடைத்தூரம் எங்களுக்கு தெரியாது. ஓகே, இடைத்தூரம் தெரியாது. அப்ப அந்த இடைத்தூரத்தை எக்ஸ்டெண்ட் வச்சுக்கொண்டா மெட்ஸ்கார செய்வினா நாங்கள் அதுக்கு போவோம்னா நாங்கள் 6 4 பெருசா 6 4ஆல பிரிக்கலாமோ? இல்லை. 6 அடுத்த மடங்கு எத்தனை? 12 மடங்கு மடங்கு 6 அடுத்த மடங்கு. ஆறாம் பாருங்க 6 12 18 ஓ
அப்ப அடுத்த மடங்கு எவ்வளவு? 12. 12. 12 4ஆல பிரிக்கலாமோ? ஓ ஓ, அப்ப மடங்க போட்டா சரி, இல்லாட பெருக்கியும் போடலாம். பெருக்கியும் போடலாம். ஆனா பெருக்கிய இலக்கங்கள் வந்தா பெருக்கி போடுறது கஷ்டம் இல்லை, சுருக்குறது. அதுக்காக தான் மடங்க பார்க்க. அப்ப 6 அடுத்த மடங்கு 12 சரியா வருது. அப்ப இந்த இடைத்தூரத்தை 12 போகும். ஏன் அப்படி மடங்க பார்க்க வேண்டாம்? இதாலையும் பிரிவிடணும், இதாலையும் பிரிவிடணும். சரி, 6 கிலோமீட்டர் போற வேண்டாம், 1 மணித்தியால 6 கிலோமீட்டர் போகும். அப்ப 1 மணித்தியாவது 6ன்னா 12 கிலோமீட்டர் போறது எவ்வளவு நேரம்? 2 2 மணித்தியால. இது 4 கிலோமீட்டர் போற வேண்டாம், 1 மணித்தியால 4 கிலோமீட்டர் போகும். 12 போறது எவ்வளவு நேரம்? 3 மணித்தியால. கதி என்பது தூரத்தின் கீழ் நேரம். இங்க தூரம் 12 கிலோமீட்டர். 24. 24. ஏன் 24? போனது 12, வந்தது 12. போய் வந்தது. அப்ப போக்க 12, வரக்க 12. அப்ப தூரம் 24. இதான் கவனமா இருக்கு. நேரம் போக்க 2, வரக்க 3, 5. அப்ப 24 5 தெரியும். இதைத்தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் என்று சொன்னேன். 6 4 24 பெருக்குங்கோ, கூட்டுங்கோ, 2 மடங்கு சொன்னான். 6 4 24, 6 4 10, 6 4 24, 6 4 10, 2 10 2 5, 24 இதைத்தான் நாங்க சும்மா பேக்காட்டுறது ஷார்ட்கட். ஸ்டெப்பை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சுருக்கமா சொல்றோம். இப்ப இந்த கேள்வியை நீங்கள் அணுகிறதுக்கு 3 வழி சொல்லி. ஒன்று விடையிலே தட்டி கொண்டு, இன்னொன்று சூத்திரத்தை பாய்க்கு பிறகுமோ கூட்டுமோ பிரிச்சு வார விடையிலே 2 மடங்கு, இன்னொன்று இப்படி ஒரு 2 பெருமானத்தை வச்சுக்கொண்டு நினைக்கும். இது போன கதையும் வந்த கதையும் தந்தா செய்யலாம். இப்ப உங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்க கேள்வியில போன கதையும் சராசரி கதையும் தான் வந்தது. இவர் சராசரி 36, போன கதை 45. அப்ப மற்ற கதை வந்த கதை 36 விட சின்ன நேரம். மேக்சிமம் 60 45. அப்ப அதை விட கூட விரைகிறாங்க. அவரேஜ் 36. ஆகவே மற்ற கதை 36 குறைவா இருக்கு. இங்க 3 விடை இருக்குது. ஆகவே அப்படி வச்சு நேரத்தை அட்டையலாம். அப்ப நாங்கள் இதுக்கு இப்படி செய்யலாம், அல்லது அந்த சூத்திரத்தை பாய்க்கலாம். அவரேஜ் 36, போன கதை 45, வந்த கதை தெரிஞ்சா 2 பெருக்குவோம், 2 கூட்டுவோம், தர 2. பெருக்குங்கோ கூட்டுங்கோ பிரிச்சு வாரவனே 2 மடங்கு தான் இருக்கு. இங்க 2ஆல பெருக்கி இருக்கோட இங்க வந்து பிரிவடம் 18 சமன் 45 வியங்கள் 45 சகர். அப்படி பெருக்கிறனா இப்படி போடுங்க 36. போன கதை தந்த கதை 45, வந்த கதை தெரியாது. அவரேஜ் தந்ததுக்கு 36. அப்ப பெருக்குங்கோ கூட்டுங்கோ பிரிச்சு வார 2 மடங்கு. 45 2ஆவது வகைனா 90 வி சமன் 45 சகவி. இப்போ குறுக்க விலைக்கு போட்டு பிய கண்டாச்சு. குறுக்க விலைக்கிறான்
36 into 45 சக பி சமன் 90. அப்போ 36 தர 45 சக 36 பி சமன் 90. பி அங்கால வந்து கழிச்சார் 36 தர 45 சமன் கழிச்சால் 54 பி. பாருங்க ஏன் பெருக்கான வச்சிருந்தால சுருக்குறதுக்கு தான். இப்ப பி காணணும் 36 தர 45 54 பிரிச்சா பி 9ஆம் பாவாடு தெரியுமா இல்ல 18ஆம் பாவாடு தெரியும்? 2 18 36 3 18 54. 3ஆல 45 பிரிச்சா 15. 2 15 30. அப்ப திரும்பி வந்த கரை 30 கிலோமீட்டர். இந்த கேள்வி அந்த ரிவர்ஸில் கேட்டுக்கிறோடைய உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். இப்படி வருகிற பொழுது உங்களுக்கு டவுட்டா இருக்குமெண்டா நீங்க விட்டுட்டு அடுத்த கேள்வி போறதுதான் புத்திசாலி. ஏன்னா இந்த வினாவுக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் இன்னொரு வினாவை செய்யறத தடுத்து விட்டுரும். ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க விட்டுட்டு அந்த அளவு ஓடிக்கொண்டிருப்போம். சில நேரங்கள்ல இலகுவான வினாக்களாக இருந்தா செய்யலாம், கடினமான வினாக்களாக இருந்தால் வினாக்கிடக்கூடாது, விட்டுட்டு அடுத்த கேள்வி போயிடணும். அப்பதான் நீங்கள் அங்கால போய் கவர் பண்ணக்கூடிய. சரி, ஓகே. இன்றைக்கு இதோட வகுப்புற விஷயம் எஞ்சிய வினாக்களை வியாழக்கிழமை இரவு வகுப்புல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.